Good morning, everybody. Welcome to the live market analysis. அதே மாதிரி நம்ம முக்கியமான வீக்லி இன்ஃபர்மேஷன் நம்ம குயிக்கா பார்த்துடலாம். எல்லாம் உள்ள வந்துட்டே இருக்காங்க. குட் மார்னிங் எவ்ரிபடி. ஓகே, குட் டு சி எவ்ரிபடி. ஓகே, ஸோ நம்ம குயிக்கா மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்ன? ஃபர்ஸ்ட், யூஎஸ் ஈரான் கான்ஃபிளிக்ட் இந்த வாரம் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளும் அதனுடைய மார்க்கெட் தாக்கமும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுல குறிப்பா அந்த 48 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்டிமேட்டம் அப்படின்றது நாளைக்கு முடியுது. ஸோ அதனால என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் தான். ஒன்று, எஸ்கலேஷன் போகலாம், இல்லைன்னா ஒரு சீஸ்ஃபயர் வரலாம். இது எது வரும் அப்படின்றது நாளைக்கு தெரிய வரும். அதே மாதிரி நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து மார்க்கெட்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லும்போது குரூட் ஆயில் பிரைஸ், ருப்பியோட டிப்ரிசியேஷன் அண்ட் டைரக்டா அது ஈக்விட்டி மார்க்கெட்டையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து எஸ்கலேஷனா சீஸ்ஃபயரா அப்படின்றது நாளைக்கு தெரிய வரும். குறிப்பா குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர் வழி தடம் அப்படின்றது இப்ப எந்த மாதிரியான ரிஸ்க்ல இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அது இன்னும் கடுமையான ஒரு சப்ளை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆயில் இம்போர்ட்டுடைய பிரைஸ் வந்து அதிகமாகி இன்ஃபிளேஷன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய பிசிக்கல் டெபிசிட்டும் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி கார்பரேட் ஏர்னிங்கும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். குறிப்பா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, பெயிண்ட்ஸ், கெமிக்கல் இதெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சிபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்குது. நல்லாவே தெரியும் நமக்கு. இந்த இன்ஃபிளேஷன் ஃபேக்டர் கண்டிப்பா வார் இன்ஃபிளேஷன் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொன்னா ஃபெட் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்றதுக்கான ஹோப் வந்து சுத்தமா கைவிடப்படலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். யூஎஸ் டாலர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகலாம். இதனால என்ன நடக்கும்? எஃப்ஐஸோட அவுட்ஃப்ளோ அப்படின்றது இந்தியா உட்பட எல்லா எமர்ஜிங் கண்ட்ரீஸ்லயும் அவங்க ஈக்விட்டி மார்க்கெட் வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வீக்லி ஜாப்லெஸ் கிளைம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் டேட்டா அப்படின்ற பட்சத்தில் அது என்ன ஆகும்? ஃபெடரல் ரிசர்வனுடைய ஹாக்கிஷ் ஸ்டாண்டுக்கு போயிடும். அது நெகட்டிவ் ஃபார் த மார்க்கெட். அதே நேரம் அடுத்தடுத்த முக்கியமான விஷயங்கள் எஃப்ஐஸோட அவுட்ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்கணும். தொடர்ந்து 6 வாரங்களாக நம்ம வித்துட்டே இருக்கிறாங்க. ரிவர்சல் சிக்னல் அப்படின்றது எந்த சமயத்துல வரும் அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. இந்த டிஏயோட அப்சார்ப்ஷன் தொடர்ந்து வருமா அப்படின்றது ஒரு நம்ம முக்கியமா பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எஸ்ஐபியினுடைய இன்ஃப்ளோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்குது நம்ம பார்க்கிறோம். ருப்பி அப்படின்றது இப்ப இந்த ரேஞ்ச் 92.75 இருந்து 94.45 யூஎஸ்டி ஐஎன்ஆர் இந்த அதனுடைய வேல்யூ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இது பிரீச் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமான நிலைமை வரலாம். ஸோ அதனால என்ன ஆகும்? இன்ஃபிளேஷன் நம்ம இம்போர்ட்டட் இன்ஃபிளேஷன் அப்படின்றது இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ருப்பி டிப்ரிஷியேட் ஆக எஃப்ஐஸ் வந்து நமக்கு அது வலிமையா மாறினா உள்ள வரலாம், வீக்கான வழியில போகலாம்ன்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆர்பிஐ பாலிசியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆர்பிஐல குறிப்பா அவங்க இப்ப புதுசா ஒரு மெஷர் எடுத்திருக்கிறாங்க. என்னன்னா அந்த ஃபாரெக்ஸ் டைட்டனிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த பேங்கிங் செக்டரை பாதிக்க முடியான ஒரு செயல்பாடு இப்ப எடுத்திருக்கிறாங்க. அது குறிப்பா மார்க்கெட்டோட லிக்விடிட்டியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, ஸோ இந்த ஒரு விதத்தை தாண்டி எந்தெந்த செக்டர் அவுட்லுக் இந்த வாரம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்ட்ராங்கான அவுட் பெர்ஃபார்மிங் கேட்டகரியில் எது இருக்கு? ஐடி செக்டார், மெட்டல், அதே மாதிரி கோல்டு ஜுவல்லரி ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ், கொஞ்சம் டிஃபென்ஸ் இருக்கு. ஸோ ஐடிக்கு காரணம் ஏர்னிங் சீசன் இப்போ ஏற்கனவே மோசமா இறங்கி இருக்கிற நிலைமையில கொஞ்சம் பெட்டரான ஏர்னிங் வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஏர்னிங் அப்படின்றது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குமான்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ மெட்டல் பொறுத்த வரைக்கும் அந்த குளோபல் சப்ளை பாதிக்கப்பட்டாலே விலை ஷூட் ஆகும். குறிப்பா அலுமினியம், காப்பர் மேல ஒரு கண் வைக்கலாம். ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பவுமே அன்சர்டனிட்டி இருக்கும்போது அதோட விலை கூடுறது நம்ம பார்க்கிறோம். ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரிஸ்க் அதிகமாக டிஃபென்ஸ் செக்டருக்கு அது ஒரு பூஸ்ட் பண்ணுமோ அப்படின்றதும் ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, ஸோ செக்டார்ஸ்ல வீக்கா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஏவியேஷன், பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல், பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாமே பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் குரூட் ஆயில் விலை ஏறும்போது அதனுடைய விலையை ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அப்சர்வ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் போயிருக்கிறாங்க பார்க்குறோம். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட ஃபியூல் காஸ்ட் அதிகமாக மார்ஜின் அடிப்படும். பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோட ரா மெட்டீரியல் அங்கதான் வருதுன்றது நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் அதிக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். பிஎஸ்சி பேங்க்ஸ் ஏன் பாதிக்கப்படும் சொல்லும் போது அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, என்டிஎஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது. இது லிக்விடிட்டியை பாதிக்கணும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்டிஎஃப்ன்றது நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் டெலிவரபிள் ஃபார்வர்டுன்றது
ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்டுக்கு இணையானது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் சொல்லப்படும் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு விஷயம் தான். அதே நேரம் அதனுடைய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதனுடைய மெச்சூரிட்டி அப்படின்னு வரும்போது என்ன பண்றாங்க, செட்டில்மெண்ட் அப்படின்றது கன்வெர்டபிள் கரன்சி தான் கொடுப்பாங்க. அதாவது டாலர்ல தான் பே பண்ணுவாங்க. நம்ம என்எஸ்சில ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் ரூபில செட்டில் பண்ணுவாங்களே, அப்படி இல்லாம டாலர்ல செட்டில் பண்ணப்படும். அதனால அங்க என்ன பண்றாங்க, இப்போ இந்த டாலர் ஃப்ளோவை கட் பண்றதுக்காக ஸோ இதனுடைய அளவு வந்து குறைச்சிட்டாங்க. எதுக்காக இந்த என்டிஎஃப் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ $100 மில்லியன் குறைச்சிட்டாங்க. அதனால பில்லியன் ஆஃப் டாலர் பொசிஷனை க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு பேங்க்ஸ் தள்ளப்படுறாங்கன்றதான் செய்தி. ஸோ என்டிஎஃப்ஸ் அப்படின்றது இன்வெஸ்டருக்கு ஹெட்ஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதில் அவங்க பேன் பண்ணிருக்கிற விஷயம் ஏப்ரல் 1 இருந்து எஃபெக்ட் வந்திருக்கிறதுனால இது ஆர்பிஐ ப்ரொஹிபிட்டட் லோக்கல் பேங்க்ஸ் ஃப்ரம் ஆஃபரிங் ருப்பி என்டிஎஃப் கான்ட்ராக்ட்ஸ் டு எனி கிளைண்ட் அப்படின்னு வந்தாச்சு. இட் இஸ் ஃபோர்சிங் பேங்க் டு அன்வைண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட்டபிள் அண்ட் பேசிஸ் ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து குளோபல் நிலவரம். ஸோ மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். அதுக்காக நான் என்ன பண்றேன், ஐ வில் கம் டு மார்க்கெட். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து நிஃப்டியோட சார்ட் உங்களுக்காக எடுக்கிறேன். குயிக்கா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாருக்குமே என்ன தெரியணும், நிஃப்டியோட சார்ட் தெரியும். ஓகே, ஸோ இப்போ நிஃப்டியோட நிலைமை என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம குயிக்கா பார்த்துடலாம். நிஃப்டியோட ஸ்பாட் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ நிஃப்டி 50யோட நிலைமை என்ன, இன்வேரியபிளி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்றது தொடர்ந்து கடந்த 3 மாதமா இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாசம் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இந்த 21,800 ஏரியா. இந்த ஏரியா அவங்க உடைக்காத வரைக்கும் இங்க இருந்து கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலைமையில இப்ப என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது உடைச்சிட்டாங்கன்னா பெருமளவு இறக்கங்கள் வரலாம். ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன்ஸும் கம்ப்ளீட் ஆகலாம். அதனால கொஞ்சம் மோசமான நிலைமையை நோக்கி நகரலாம். இது அடுத்த கட்டமா எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு ஸோ இந்த இடம், இந்த ட்ரம்ப் கேண்டில் நம்ம சொல்றோம் இல்லையா, ஏப்ரல் 7 அன்னைக்கு ரிபவுண்ட் இடம், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரம்ப் கேண்டில் தான் 21,650 தான் வந்து குரூஷியல் பாயிண்ட் ஓவராலா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எப்போதான் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாமே குளோபல் சிச்சுவேஷன், ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நமக்கு சரியாகணும் அப்படின்றதான். ட்ரம்ப் விவகாரம், ஈரான் விவகாரம் ஒரு செட்டில்மெண்ட் வந்தாதான் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் வேல்யூ பையிங் நடக்குது அப்படின்றது ஒரு சின்ன தகவலா நம்ம இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு நிலைமைக்கு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம நிஃப்டிக்கே ஃபியூச்சர்ஸ்க்கே வந்துடுறேன். ஸோ தட் பொசிஷன் எடுக்கிறதுக்கும் இருக்கலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஏப்ரல் கான்ட்ராக்ட் எடுத்து. ஓகே, ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஏப்ரல் கான்ட்ராக்ட் இப்போ எந்த நிலவரத்துல இருக்கு. ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைட் ஜோன்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டைட் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முக்கியமான ஒரு ஆதரவு அப்படின்றது காலையிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்தையே நம்ம பார்க்குறோம். இந்த ஏரியா அப்படின்றது இன்னமும் இட் இஸ் ஆக்டிங் எஸ் அ குட் ஏரியா, சப்போர்ட் ஏரியாவாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஏரியாவை அது உடைக்காத வரைக்கும் அது வந்து இந்த நேரோ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தொடர்ந்து இந்த இடத்துல அதை சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. This is a strong support area. Okay, 22,264. So இந்த இடத்துல நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டே இருக்கலாமா அப்படின்னா எஸ், 22,620 வச்சுக்கலாம். So we will, if it gives a dip, buy at 22,620 and stop loss ஒரு 40 points வச்சுக்கலாம். இப்போ வாலட்டிலிட்டின்றது ஜாஸ்தியா இருக்கிறதுனால. ஓகே, இது வந்து ஒரு ஒரு இன்னையோட ரேஞ்சோட பெட்டர் பிளேஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மேல இப்போ தடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இஸ் அ வெரி குரூஷியல் பாயிண்ட். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் செல்லிங் பாயிண்ட் அப்போ எது இருக்கு அப்படின்னா 22,800 வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 22,800 ஷார்ட்டிங் பாயிண்டாவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். செல் ஏரியா 22,800. இப்போ ஸ்டாப் லாஸ் ஆஃப் 40 பாயிண்ட்ஸ் நம்ம வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனாலதான். பட் நீங்க இன்னும் கொஞ்சம் ஏற விட்டு 810 ஷார்ட் பண்ணா 30 பாயிண்டா வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து பை 22,800 பி
நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கிறது பெட்டர். ஸ்டாப் லாஸ் ஓகே. ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை இன்னும் கொஞ்சம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் இதுல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கலாம். இதுக்குள்ள பார்க்கும்போது ஒரு சின்னதா இந்த இடத்துல அதுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமானது அல்ல. ஏன்னா இந்த ரேஞ்ச் கம்மி. இந்த ரேஞ்சுக்குள்ள அது சுத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 715 டு ஆக்சுவலி ரேஞ்ச் கம்மின்னு நம்ம பார்த்தா கூட பாயிண்ட் வைஸ் இன்னைக்கு எல்லாமே அதிகம் தான். 715ல இருந்து 795 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80 புள்ளிகளுக்கான ஒரு கேப் இது. சரி. ஸோ இப்போ நம்ம இதுல பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான இந்த இடத்துல ஒரு பையிங் இருக்கு. 22,715 டு 22,715 டு 20. இது வந்து ஒரு பை ஏரியாவா இப்ப இருக்குது. இது எல்லாருக்குமானது அல்ல. குயிக்கா உள்ள போய் வெளியில வராங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு விஷயம். இது எல்லாருக்குமானது அல்ல. அதே மாதிரி மேல ஏறும்போது அதுக்கு நீங்க எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 25 அப்படின்னு சொன்னீங்கன்னா 80ல கூட எக்ஸிட் பண்ணி 80 75 டு 80 இங்க எடுக்கிறவங்க. ஸோ இங்க எடுக்கிறவங்க உங்களுடைய எக்ஸிட் பாயிண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,75 இந்த ரேஞ்சில் எக்ஸிட் பண்ணிக்கணும். ஷார்ட் போறது மேல ஏற விட்டு ஷார்ட் பண்றது நல்லது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது வந்து நிப்டியோட இப்போதைக்கு நிலைமை. ஒருவேளை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா இது வந்து இருக்கிற நிலைமையில பிரேக் அவுட் அப்படின்றது மேபி எக்ஸ்பைரியை முன்னிட்டு அந்த கேம் நடக்கலாம். ஸோ அதனால பிரேக் அவுட் எபவ் 22,000 பிரேக் அவுட் எபவ் 22,830 இதுக்கு மேல நம்ம ஸ்டாப் லாஸ் 40 வச்சோம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் அப்படின்றது பாருங்க. பிரேக் டவுனுக்கும் உண்டு. இன்னைக்கு இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடுன்றதுனால ஒரு மூவ் கீழே உடைச்சாலும் மேல உடைச்சாலும் ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஆக்டிவிட்டி குறிப்பா செல்லிங் ஏரியாஸ் 565 உடைச்சாங்க அப்படின்னா எஸ் ஸ்ட்ராங் செல்லிங் அதே நம்ம போட்டு விடுறோம். we can sell below 22,565 and we'll keep a stop loss of 40. Okay. So இதுதான் இன்னையோட பிளான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கிடன்னு அவங்க மேல ஏறதை நம்ம பார்க்குறோம். Okay. This also நம்ம வந்து கொஞ்சம் குயிக்கா we will look into the opportunity. ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைட் நடக்குது பாருங்க. நம்ம இங்க வாங்கலாம்னு சொன்ன இடத்துல இருந்து ஒரு ஃபைட் நடக்குது. செல்லிங்கான செல்லிங் ஃபைட் நடக்குது. they are trying to break this. இடிக்கிறாங்க வராங்க இடிக்கிறாங்க வராங்க இல்லையா? So all that is happening now. ஓகே. இதை சக்சஸ்ஃபுல்லா உடைச்சிட்டாங்கன்னா பிரேக் அவுட்டுக்கே போயிருங்க. வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இந்த இடத்துல கண்டிப்பா ஃபைட் நடக்குது. யூ கேன் see very well that they go hit and come down, hit, come down. ஓகே. ஸோ இதுல அவங்க இதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா then there could be another breakout, big breakout could happen. நல்லா நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனா பரவாயில்ல சார் நான் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் போட்டு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ குயிக்கா பேங்க் நிஃப்டிக்குள்ள போயிடலாம். ஸோ லெட் மீ கோ டு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே சர நீங்க பிரேக் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது செல்லிங் ஏரியா தான். ஏறி வந்தாலும் நம்ம வந்து இந்த ஏரியா வந்து நம்ம செல் பண்ற ஏரியாவா தான் இருக்கு. கொஞ்சம் கவனமா தான் கையாள வேண்டும். This is actually selling area for us.
இதை பிரேக் பண்ண வேணும், then we'll go for it. பிரேக் பண்ணுதான்றது பார்க்கலாம். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இதுக்கு மேல 52,385 பிரேக் அவுட் பை போடுறேன். ஆனா இது செல் ஏரியால தான் போயிடுச்சிட்டு இருக்கு. பிரேக் அவுட் பை about 52,385 and the stop loss of 70 to 80 points வைக்கணும். இங்க செல் பண்றவங்க செல் பண்ணி பார்க்கலாம், because it is a selling area. That's only for the area போடுறேன் 190 90 200 கூட. பட் ஸ்டாப் லாஸ்லாம் ரொம்ப தள்ளி போட வேண்டியிருக்கு. ஷார்ட் பண்றது இன்னும் வேணா தள்ளி வச்சுக்கலாம். 52 46 இங்கிருந்தே செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறது இன்னும் உண்மைதான். பட் ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமா வர்றதுனால நான் அதை தள்ளி போடுறேன் செல் பண்றது. At 52,246 and the stop loss 3,2 okay 60 70 okay 316 70 பாயிண்ட் போடுவோம். 316 கொஞ்சம் முடிஞ்சா தள்ளி கூட போடலாம். இது இதான் இப்போ இந்த இடத்துல தான் அந்த ஃபைட் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் எடுக்கிறவங்க கூட கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கலாம். ஸோ 52,000 புட் ஆப்ஷன் கூட யோசிக்கலாம். ப்ரீமியம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால 52,000 ஸ்டாப் லாஸ் 40 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம செல்லிங் பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இந்த செல்லிங் அப்படின்றது கொஞ்சம் யூ கேன் see here பரபரன்னு உள்ள போச்சு, வந்து ஹிட் பண்ணி செல்லிங் நடக்கிறதே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரிதான் இங்க நமக்கும் செல்லிங் என்ட்ரி உண்டு. பட் நான் சேஃபா இருக்கிறதுக்காக தள்ளி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பைக் வந்தா மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த அட்டம் சக்சீட் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த செல்லிங் ஏரியா பரபரன்னு உள்ள போயிட்டு அங்க போய் தொட்டுட்டு திரும்ப கீழ் நோக்கி வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது சொல்லும் போது ஞாபகம் வருது, இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிஹேவியர்ல வருது. நம்ம எஸ்எஃப்எல் வீக்கெண்ட் செஷனா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங், எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களுடைய பையிங் அண்ட் செல்லிங் ஏரியாவை கிரியேட் பண்றாங்க, நம்மளும் அதான் கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வகுப்பு. அது ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க வெல் அண்ட் குட். ஸோ அட்டன் பண்ணாதவங்க புட் இன் அ வேர்ட் டு செல்லுமணி சார். ஸோ அவர் உங்களுக்கு கைட் பண்ணார் என்னைக்கு அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஜாஸ்தியா இருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து கடந்த ஒரு வாரமா அதிகமான அளவில் இருக்கு. அதனால எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் ரூல்ஸ் நான் நினைவுபடுத்துறேன். ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேல பண்ணாதீங்க. அதே நேரம் நீங்க ஸ்டாப்ல ஒரு ட்ரேட் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருந்தாவே பேக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. தென் 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் ட்ரேடிங் ஃபார் த டே அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட், ஸோ கீப் த ரூல்ஸ், ஐ மீன் ஃபாலோ த ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி. நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ எவரிபடி, ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. பை. வெல்கம் மேடம்.